மேட்டூருக்கு பக்கத்தில் ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க பாரம்பரியமாகவே. இப்போது அந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகள்லையுமே ஒரு கிராமம்னா அந்த கிராமத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும், சில விதிமுறைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கிராமத்துலேயும் ஒரு விதிமுறை இருக்குங்க. என்னென்னா, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் அந்த ஊரில் அந்த வீட்டுக்கு வெளியே, அதாவது அந்த ஊரில் இருக்கிற வீடுகளில் யாருமே வெளியே வந்து படுத்து தூங்கக்கூடாது. பொதுவாகவே இந்த கிராமத்து பகுதியிலலாம் கயிற்று கட்டில் போட்டு வெளியே படுத்து தூங்குவாங்க, இல்லை மொட்டை மாடியில் படுத்து தூங்குவாங்க. இது வழக்கம் தாங்க. ஆனால் அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள், அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நைட்டு யாருமே வெளியே படுத்து தூங்கக்கூடாதான், அதே மாதிரி மொட்டை மாடிலையும் படுத்து தூங்கக்கூடாதாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அந்த ஊர் எல்லையில் ஒரு முனீஸ்வரரோட கோயில் இருக்குமாங்க. இந்த எல்லை முனீஸ்வரர்னு சொல்லிட்டு அவங்களால கும்பிடப்படுற ஒரு நிறைய பேருக்கு அது ஒரு குலதெய்வமாகவே இருக்கிற ஒரு தெய்வம், காவல் தெய்வம். இந்த காவல் தெய்வம் அமாவாசைக்கு அடுத்த நாள் நைட்டு அவங்க ஊரையே சுற்றி வரதா ஒரு ஐதீகமாங்க. என்னன்னா, நம்ம படத்துலலாம் பார்க்குற மாதிரி இல்லை, நம்ம நிறைய கிராமங்களில் நிறைய ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையில் வந்து ஒரு பெரிய தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு சாமி வந்து ஊரை வலம் வராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு மனுஷங்களே வந்து சாமியோட அந்த ரூபத்தில் வேஷம் கட்டி அவங்க வந்து சாமி வந்து அருள் வந்து சுற்றி வருவாங்க. ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்களாங்க. நைட்டானா ஒரு மாதிரி சத்தம் கேட்குமா, யாரோ ஒருத்தர் கத்துற மாதிரி சத்தம் கேட்குமா, யாரோ ஒருத்தர் சுருட்டு அடித்தாங்கன்னா அந்த ஸ்மெல் எப்படி ஹெவியாக வரும், அது எப்படிங்க ஊர் ஃபுல்லாகவே அந்த சுருட்டு ஸ்மெல் வரும்? நம்ப முடியலைல? எஸ், இது எல்லாமே அந்த கிராமத்தில் இப்போ வரைக்குமே எவ்ரி அமாவாசைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு முறையாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல எத்தனை பேர் அந்த மேட்டூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நானுமே தெரிஞ்சுக்கிறேன். சலங்க சத்தம் கேட்குமாங்க. யாரோ ஒருத்தர் பெருமூச்சு விட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு கத்துற சத்தம் கேட்குமாங்க. ஏய் ஊயின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த சத்தத்தை கேட்குறதுக்கே ஏதோ ஒரு இடி முழங்குற சத்தத்தை கேட்குற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு பயமாக இருக்குமா அந்த சவுண்டை கேட்டால். இது எல்லாத்தையுமே துர்காங்கிற பொண்ணுக்கு அவங்களோட அப்பா சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துருக்கிறாருங்க அவங்களோட ஊரில். எஸ், மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் துர்காங்கிற பொண்ணு தான் எனக்கு இந்த ஸ்டோரியை அனுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு சின்ன ஸ்டோரி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ஸ்டோரி. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி சின்ன ஸ்டோரிங்கிறனால ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, அதனால் இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். துர்காவுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்கிறாங்க, அம்மா, அவங்களோட அப்பா. இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக அந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க பாரம்பரியமாகவே. அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே, அதாவது துர்காவோட அப்பாவோட அப்பா அம்மா எல்லாருமே இறந்துட்டாங்க. அதே மாதிரி தான் அவங்க அம்மாவோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. இவங்க மட்டும்தான் ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க இருக்கிறது ஒரு சொந்த வீடுங்க. பொதுவாகவே இந்த கிராமத்துலலாம் பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு தனித்தனி வீடாக தாங்க இருக்கும். அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸு ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் துர்காவோட வீடுமே ஒரு தனி வீடு. அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குமா, அப்படியே இன்னொரு ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் கேப் விட்டு தான் வீடுங்கள்லாம் நிறையா இருக்குமா. இவங்களோட வீடு ஒரு காங்கிரீட் வீடுங்க. இவங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலியாங்க, கூட்டு குடும்பம். கிராமம்னாலே கூட்டு குடும்பமாக தான் இருப்பாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் கூட்டு குடும்பமாங்க. அப்பா அம்மா சித்தப்பா சித்தி பாட்டி தாத்தா எல்லாருமே ஒரு பெரிய ஒரு 15 பேர் கொண்ட குடும்பமாங்க. அங்கே ஒரு தாத்தா இருப்பாராம். அவர் எப்பவுமே வெளியே தான் கட்டில் போட்டு படுப்பாராம். அந்த காத்தோட்டமாக இருக்கட்டும் சொல்லிட்டு, என்னதான் ஏசி போட்டாலுமே வெளியே தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாருனா, கரெக்டாக அமாவாசைக்கு அடுத்த நாள் இந்த ஊர் கட்டுப்பாடு, அதாவது ஊர்லலாம் இந்த தண்டோரா போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தண்டோரா போட்டதுக்கப்புறமும் ஏதோ ஒரு மதியில் அவர் பாட்டுக்கு வெளியே கயிற்றுக்கட்டில் போட்டு படுத்துருந்துருக்கிறாருங்க. இப்போது துர்கா வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுக்காரர் தான் அந்த தாத்தா. துர்கா வீட்டுக்கு ரைட் சைடில் ஒரு வீடு இருக்குமாங்க. அந்த வீட்டில் ஆஞ்சநேயர் பக்தன் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த ஊர்லேயே பெரிய ஆஞ்சநேயர் பக்தனாங்க. எந்த அளவுக்கு ஒரு பக்தனாக இருப்பார்னா, அவர் வீட்லேயே வந்து ஆஞ்சநேயரோட ஸ்டாச்சு வச்சிருக்கிறார். அது போக அவருக்கு கல்யாணம் ஆகலை, முழுக்க ஆஞ்சநேயரை மட்டுமே கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயருக்காக வாழ்கிற ஒரு ஜீவனாங்க. அவர் துர்கா வீட்டுக்கு பக்கத்து வீடாங்க.
2 நாளைக்கு முன்னாடியே துர்காவோட அப்பா வேலை விஷயமா வேற ஊருக்கு போயிடுறாரு. வரதுக்கு 4 நாள் ஆகும். ஸோ பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு சிங்கிள் பிஹெச்கே தாங்க. அதாவது தனி வீடு. கீழே ஒரு பெரிய ஹால் இருக்கும் ஓப்பனில். ஒரு கிச்சன் இருக்குமாங்க, ஓப்பன் கிச்சன் தான். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும். அந்த பெட்ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குமா. மேலே டெரஸ் தான், வெளியே தான் ஸ்டெப்ஸ் போகுமா. இதுதான் துர்காவோட வீட்டோட அமைப்பு. இவங்களோட பெட்ரூம் ஜன்னலை ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த தாத்தாவோட வீடு தெரியுமாங்க. இதுதான் துர்காவோட வீட்டோட அமைப்பு. அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. துர்காவோட அம்மா, துர்காவோட அக்கா 3 பேருமே அந்த கிங் சைஸ் காட்டில் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. ஒரு சலங்க சத்தம் கேட்குது. சுருட்டு வாடை வருது. யாரோ ஒருத்தவங்க அலறி அடிச்சு கத்துற மாதிரி இருந்திருக்குதுங்க. யாரோ ஒருத்தர், வயசான ஒருத்தர் கத்துறாராம். டேய் உன்னை விடமாட்டேன்டா, வாடா வாடா வாடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்காத ஒரு வாய்ஸ், கேட்காத ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது வெளியே. யாரா இது இந்நேரத்தில் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா, அதாவது அவங்களோட அம்மா, அக்கா இவங்க 3 பேருமே எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற அந்த தாத்தா ஒரு மாதிரி நாக்கெல்லாம் துருத்திக்கிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு, அவர் வீட்டில் வந்து நிறைய கோழிங்கெல்லாம் வளர்ப்பாங்களாங்க, அந்த கோழியை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாராங்க. சொல்லும் போதே ஒரு மாதிரி கூசுது. அவங்களுமே சொல்லும் போது அதை சொல்லியே தான் சொன்னாங்கன்னா, எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குன்னா, கோழியை எடுத்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாராங்க அந்த தாத்தா. ரத்தமா ஒழுகுதான் அப்படியே மேலே. என்னடா அது இந்நேரத்தில் அந்த தாத்தா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு இவங்க அக்கா கத்த போயிருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு மாதிரி பயந்துருவாங்க இல்லையா. பயந்துட்டு கத்த ஆரம்பிக்கும் போது துர்காவோட அம்மா அவங்க அக்காவோட வாயை புத்தி, எல்லாரும் பேசாம படுத்து தூங்குங்க, எதையும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜன்னலை மூடிட்டு படுத்து தூங்க வச்சிருக்கிறாங்க. என்னதான் அவங்களோட அம்மா படுத்து தூங்க வச்சாலும், தூங்க சொன்னாலும் துர்காவுக்கு ஒரு கியூரியாசிட்டிங்க. ஏன் அந்த தாத்தா வந்து அந்த கோழியெல்லாம் பிச்சு திங்கணும்? அதுவும் அந்த தாத்தா வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அமைதியான தாத்தாவாம். ஊருக்குள்ளே இருக்கிற இடமே தெரியாமல் ரொம்ப அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம். அதில் இருக்கிற ஒரு தாத்தா. அவர் தான் இந்த கோழியெல்லாம் ரொம்ப ஆசையாக வளர்ப்பாராம். வீட்டில் வந்து இந்த ஆடு, மாடு, கோழி எல்லாமே ரொம்ப ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தாத்தா. அவர் வளர்த்த கோழியை அவரே, அதுவும் இந்த ராவா கடிச்சு திங்கணும் ரத்தத்தோட. அதுவும் இவங்க வீட்டு சைடு யாரோ ஒருத்தரை பார்த்து வாடா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், வாடா வாடான்னு சொல்லிட்டு ஏன் ஆக்ரோஷமாக கத்தணும்? இந்த கியூரியாசிட்டியில் துர்கா என்ன பண்ணுறாங்கன்னா, எந்திரிச்சு போய் மெதுவாக அவங்களோட ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெளியே அந்த தாத்தா இன்னுமே ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த யாரோ ஒருத்தரை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கிறாராம். கிட்டத்தட்ட ஒரு 3 கோழியை கடிச்சு துப்பிட்டாராங்க. இந்த கோழியெல்லாம் கத்துதான். இது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல சத்தம். யாருமே வெளியே வரலையாம். அந்த தாத்தா இவங்க வீட்டு சைடு பார்த்து தான் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் நிறைய கோழிங்களெல்லாம் அந்த ரத்தத்தோட நிற்கும் போது துர்காக்கே பார்க்கறதுக்கு சகிக்கலை. ஆனால் இந்த பக்கம் யார் நிற்கிறாங்கங்கிறத பார்க்கறதுக்கு கியூரியாசிட்டி வருதுங்க. எட்டி எட்டி பார்க்குறாங்க. அங்கிட்ட யாருமே தெரியலை. இவங்க பார்த்து ஒரு 2 நிமிஷம் இருக்குமாங்க. திடீர்னு அருவாளோட ஒருத்தர் ஓடி வராராம். ஆப்போசிட்லேருந்து இந்த தாத்தாவை நோக்கி அருவாளோட ஒருத்தர் ஓடி வராராம். கையில் சாட்டை வச்சிருக்கிறாராம். கிட்டக்க போயிட்டு அந்த தாத்தாவை அந்த சாட்டையை வச்சு அடின்னு அடிக்கிறாராங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. யாரா இவர்? சலங்கெல்லாம் கட்டி இருக்கிறாரு, கையில் அந்த அருவாள் வச்சிருக்கிறாரு, சாட்டை வச்சிருக்கிறாரு. அவர் கையில் வச்சிருக்கிற அருவாளாக இருக்கட்டும், போட்டிருக்க சலங்கையாக இருக்கட்டும், கையில் வச்சிருக்கிற சாட்டையாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களோட குலசாமியான முனீஸ்வரரோட தாங்க. அந்த எல்லை காவல் தெய்வத்தோட கோவிலில் இருக்கிற பெட்டிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படி இங்கே நிற்கிற ஒரு நபரோட கையில் வந்துச்சுங்கிறது ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க துர்கா. இப்போ துர்காவோட அம்மாவுமே துர்காவுக்கு பின்னாடி இருந்து இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. துர்கா அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இரு அமைதியாரு, எதுவும் சத்தம் போடாத, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த முனீஸ்வரர் கெட்டப்பில் இருக்கிறது யாருன்னா, அந்த அருவாளை வச்சிருக்கிறது யாருன்னா, இவங்க வீட்டுக்கு ரைட் சைடில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த ஆஞ்சநேயரோட பக்தன் சொன்னாங்க இல்லையா, அவர் தான் முனீஸ்வரரோட அருவாளும் இந்த சாட்டையும் வச்சுக்கிட்டு அந்த தாத்தாவை சாட்டையை வச்சு அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறாராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தாத்தா வலி தாங்க முடியாமல் முதல்ல அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீயா நானு பார்த்துலாம்டா, வாடா வாடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போடுறதுக்கு கையெல்லாம் ஓங்கிட்டு இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அவர் சாட்டையால் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த தாத்தா ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க. என்னை விட்டுரு, நான் போயிடுறேன், என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க. அவர் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா இந்த ஆஞ்சநேயர் பக்தன் இருக்கார் இல்லையா, கையில் இந்த அருவாள் எல்லாமே வச்சிருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுக்குள்ள ஓடிட்டாராம். அவரோட வீட்டுக்குள்ள ஓடிட்டாராங்க. இப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க.
துர்காவோட வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாரோட வீட்லையுமே எல்லாருமே ஜன்னலை ஓப்பன் பண்ணி நடந்த இந்த விஷயத்த வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இது அந்த ஊர்ல புதுசு கிடையாதான். என்ன ஐதீகம்னா, ஊர்ல அந்த காவல் தெய்வம் எல்லா ஏரியாலையும் நடந்து போவாராம் அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள். எங்கெங்கெல்லாம் துர்சக்தி இருக்குதோ, அதாவது இந்த கெட்ட அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் அந்த காவல் தெய்வம் இருந்து அந்த அமானுஷ்யத்தை விரட்டுறதா ஒரு ஐதீகம் இருக்குதாங்க அந்த ஊர்ல. அதை லைவா பார்த்துருக்குறாங்க துர்கா. இது நாள் வரைக்கும் கதைகளா அவங்க அப்பா சொல்லி கேட்ட அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைமா லைவா பார்க்கும்போது இது வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குதுங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா மயக்கம் போட்டு விழுந்தார் இல்லையா, அவர் இந்த கோழியை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கட்டையெல்லாம், இந்த விறகு கட்டைலாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவரை அடிச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த விறகு கட்டையால் அடிச்ச வழி மட்டும்தான் அவருக்கு சுயநினைவு வந்தனே இருந்திருக்குதே ஒழிய, சாட்டையால் அடிச்சார் இல்லையா அந்த பக்கத்து வீட்டுக்காரரு, அந்த சாட்டையோட தடம் ஒண்ணு கூட இல்லையாங்க அவரோட உடம்புல, கொஞ்சம் கூட வலிக்கலையாம். அந்த தாத்தாக்கு சாட்டையால் அடிச்ச மாதிரி எந்த இடத்துலயும் வலி இல்லையாம். கட்டையால் அடிச்சது மட்டும்தான் மார்க்கா இருந்திருக்குது, கட்டையால் அடிச்சது மட்டும்தான் அவருக்கு வலிச்சு இருந்திருக்குது. இது எப்படிங்க சாத்தியமாகும்? உண்மையாவே எனக்கு ஒரு மாதிரி சிலுத்து போச்சுங்க. இந்த ஆடி மாசங்கிறனால இந்த மாதிரியான கதைகள்லாம் எனக்கு அனுப்புறாங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம் இல்லையா, ப்ளூ கிராஸ் ரோட்ல நடந்த ஒரு அமானுஷ்யத்தை பத்தி. அதுல அம்மன் ஒரு குழந்தை வடிவில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஊர் பேரையோ அப்பா அம்மா பேரையோ இவங்களோட பேரையோ மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் மென்ஷன் பண்ணலை. ஆனால் இது மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் புரியலையாங்க. எப்படி ஊர் எல்லையில் இருந்த முனீஸ்வரர் கோயிலில் இருந்த அந்த அருவாளும் சாட்டையும் சலங்கையும் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில், துர்கா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் பக்தன் அந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறாரு, அவரோட வீட்டுக்கு அவரோட கையில் எப்படி இந்த பொருட்கள்லாம் வந்துச்சுங்கிறது கேள்விக்குறியா இருந்திருக்குதுங்க. இத்தனைக்கும் அந்த அருவாள், அந்த சாமிக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் ஒரு சூட்கேஸ் மாதிரி பெருசா, இந்த இரும்பு பெட்டி சொல்லுவாங்க இல்லையா, ட்ரங்க் பெட்டின்னு, அந்த மாதிரி ஒரு பெட்டியில வச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதோட கீ அந்த தர்மஹஸ்தா கிட்ட இருக்குது, அந்த கோயிலோட தர்மஹஸ்தா கிட்ட இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? எல்லாருமே அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அவரோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவர் வீடு ஓப்பனில் தான் இருந்திருக்குது. அவர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் அந்த பொருட்கள் எல்லாமே கிடக்குதாங்க அங்கங்கே. முழுக்க முழுக்க இது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு சம்பவமாக இருந்திருக்குதுங்க அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே. கடைசி வரைக்கும் அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. அதே மாதிரி அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவரோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா இருந்ததும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டிஸே கடந்த 2 நாளாக, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளாகவே சரி கிடையாதான். யாருக்கிட்டையும் சரியாக பேச மாட்டாராம். வெளியே போய் படுக்கக்கூடாது, சாமி வரும்னு சொன்னால், சாமி என்ன பெரியவனா, நான் பார்த்துக்கிறேன் அவனா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போய் படுத்து இருந்துருக்கிறாரு அன்னைக்கு நைட்டுமே. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வரைக்குமே துர்காவுக்குமே அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்குதான். அவங்க ஊரில் ஏகப்பட்ட சம்பவங்கள் இதுக்கப்புறம் நடந்திருக்குதாங்க. சின்ன சின்னதாக நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குதான். இது உண்மையாகவே அந்த முனீஸ்வரர் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து அவர் மூலயமா இவரை கட்டுப்படுத்துறவரா இருந்திருந்தாலுமே, இந்த தாத்தா உடம்புல இருக்கிற பேயை ஓட்டுனாலுமே எப்படி அவர் கையில சாமி கோயில்ல இருந்த அந்த பொருட்கள்லாம் வந்துச்சு, அருவாள்ல இருந்து சலங்கை வரைக்கும்? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஊர்லேயுமே இதே மாதிரி எதனா மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது, எங்கள் ஊர் காவல் தெய்வத்திட்ட இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறோம் லைவாகவே அப்படிங்கிற மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய ஸ்டோரியாக இருக்குங்கிற பட்சத்தில் பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கமெண்ட்டில் வந்த ஒரு ஸ்டோரிங்க. எனக்கு நம்ம போன ஸ்டோரி, இந்த ப்ளூ கிராஸ் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம் இல்லையா, கீழே கமெண்ட்டில் ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க, அண்ணா நான் ராயபுரத்தில் இருக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, அதுக்கு ரிப்ளைமே நான் பண்ணியிருந்தேன், நீங்களும் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. இந்த கமெண்ட் தான் அது. அண்ணா நான் ராயபுரத்தில் இருக்கிறேன், நான் ஒரு உமன்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேண்ணே, பஸ்ஸில் தான் ராயபுரத்துலேருந்து உமன்ஸ் காலேஜுக்கு அந்த ஸ்டாப்பில் இறங்கி
படிச்சுட்டு ரிட்டன் வந்து நான் அதே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பஸ் ஸ்டாப்ல இருந்து 3 வே போகும் எங்களோட வீட்டுக்கு. ஆனால் எனக்கு எப்பவுமே ஒரே ஒரு வே தான் பிடிக்கும். அது கொஞ்சம் சுத்து தான் இருந்தாலும் எனக்கு அந்த பக்கமாக போகிறதுக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா அது வந்து இந்த கூட்ஸ் வண்டிலாம் போகிற ஏரியாவாங்க. ரயில்வே கேட் இருக்குமா, ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்குமா. இந்த ட்ராக்கை தாண்டி போனாலும் அவங்களோட வீடு வருமா, ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த கூட்ஸ் வண்டிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. அதனாலேயே இந்த ரூட்டை சூஸ் பண்ணி அந்த பொண்ணு போவாங்களாம் வீட்டுக்கு. அப்படி ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அதுக்கு பின்னாடி தான் அந்த ட்ராக்குக்கு போகிற வழி இருக்குமா, பின்புறத்து வழியாக. இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு பின்புறத்து வழியாக அந்த பேக் கேட்டு வழியாக அவங்க அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியலையாங்க. ஒரு மாதிரி ஏதோ ஒன்று மைண்டில் ஓடுது, ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்ட்டாங்களாம். இது நிறைய பேருக்கு நடக்கும். வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மளோட மைண்ட் வந்து ஆப்சண்ட் ஆயிரும். அப்படி ஆப்சண்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கே தெரியாது நம்ம ஏன் இவ்வளோ நேரம் இப்போ அப்படியே ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்கோம், ஏன் ஒரே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கோங்கிற மாதிரி கொஞ்ச நேரங்களுக்கு தான் புரியும். அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் மைண்டு ஆப்சண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமாக காதில் ஏதோ சங்கூதுர சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துருக்குதுங்க. இந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணோட பேரை சொல்லி பின்னாடி இருந்து கூப்பிடுறாங்க. அப்போதான் இவங்களுக்கு சுயநினைவு வந்து திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லையா. ரைட் சைடில் என்னடா சங்கூதுர சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் வந்துட்டு இருக்குதான், கூட்ஸ் ட்ரெயின் தான் வந்துட்டு இருக்குதான். ஒரு வேளை அந்த சத்தம் மட்டும் கேட்டு இவங்க டிஸ்டர்ப் ஆகி திரும்பி பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா அந்த பொண்ணு அன்னைக்கே காலியாங்க. யார் கூப்பிட்டாங்க, எதுக்கு கூப்பிட்டாங்க, எதுவுமே புரியலையா. சரி, இந்த பொண்ணு தான் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அந்த கமெண்ட் கீழே நிறைய பேர் சொல்றாங்க, தெரியும் இந்த ராயபுரத்துல இருந்து அந்த கேட்டோட பேர் ஏதோ சொல்றாங்க, அந்த ட்ராக்கோட நேம் வந்து ஏதோ ஒன்று சொல்லி அது பக்கத்துல வந்து ஒரு மார்ச்சரி இருக்குதாங்க. அதனாலேயே அங்கே ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள்லாம் இருக்கிறதா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அந்த ஏரியாவில் இருக்கவங்களே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அந்த கமெண்ட் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். அந்த ஏரியாவிலேருந்து யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யத்தை அவங்களுக்கும் சேம் எங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. லைக் நம்ம இப்போ போரூர் கார்டன் நாங்கள் இருந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது, அதில் நாங்கள் என்னென்னலாம் வந்து அந்த அமானுஷ்யத்துலேருந்து நாங்கள் வெளியே வரதுக்குள்ளே நாங்கள் பட்ட கஷ்டத்தை நான் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்கள கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே மாதிரி வேலூரில் இருக்கிற ஒரு பொண்ணுங்க, வேலூரில் கீர்த்திகாங்கிற ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கீர்த்திகா வேலூரை சேர்ந்த பொண்ணுங்க. அவங்களோட குடும்பத்தில் அம்மா, அப்பா, இவங்களுக்கு ஒரு தங்கச்சி, இவங்க 4 பேர் தான் அவங்க வீட்டில். கீர்த்திகா ஒரு மிகப்பெரிய முருகரோட பக்தையாங்க. முருகரோட பாட்டை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். லைக் இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 10 தடவையாச்சும் கேட்டுருவாங்களாம். அந்த அளவுக்கு முருகன் மேலே அடிக்டாக இருந்த ஒரு பொண்ணுங்க. இப்போது ராணிப்பேட்டையில் இருக்கிற வேலு அப்படிங்கிற ஒரு இவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு கீர்த்திகாவை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்குமே வேலுங்கிறவர் ஹைதராபாத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவர் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா கீர்த்திகாவும் வேலு கூடயே ஹைதராபாத்துக்கு போயிடுறாங்க. இப்படியே ஒரு 7 மாதத்துக்கிட்ட ஹைதராபாத்தில் தான் அவங்க ஹஸ்பண்டோட இருந்திருக்கிறாங்க. அப்புறமா இவங்களோட ஊருக்கு ஒரு நாள் வந்திருக்கிறாங்க. இவங்க தங்கச்சிக்கு வந்து நிச்சயதார்த்தங்கிறனால அவங்க ஹஸ்பண்ட் கூட்டு வந்திருக்கிறாரு. அந்த டைமில் தான் கீர்த்திகாவுக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் போயிருக்குதுங்க. ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்குமா, வாமிட்டாக வர மாதிரி இருக்குது. ஏம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி டேட்லாம் தள்ளி போச்சு. இப்போது அவங்க அம்மா வந்து அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்கும்போது தான் கீர்த்திகா மாசமாக இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. கீர்த்திகா மாசமாக இருக்கிறாங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சதுக்கப்புறமா வேலு ஹைதராபாத்துக்கு அவங்கள கூட்டு போகலாங்க. நீ அம்மா வீட்டிலே இருந்துக்கோ, நான் வந்து இன்னொரு நாள் வந்து கூட்டு போகிறேன், ஒரு 2 மாதம் நாள் அம்மா வீட்டிலே இருந்துக்கோ, அவங்க உன்னை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாருங்க. கீர்த்திகா அடுத்த 2 மாதத்துக்கு அவங்க அம்மா வீட்டில் தாங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது டெய்லியுமே காலையிலையும் ஈவினிங்கும் 2-3 தடவைக்கு மேலே கந்தசஷ்டி கவசத்தை போட்டு வயிற்றுக்கிட்ட வைப்பாங்களாம். ஏன்னா அவங்க குழந்தைக்கு வந்து முருகர் பாதுகாப்பாக இருப்பார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போது வேலுவுக்கு சென்னையில் வேலை கிடைக்குதுங்க. அதாவது சென்னைக்கு மாறுறாரு, ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு மாறுறாரு. சென்னையில் ஒரு வீடும் பிடிக்கிறாரு. இவர் தனியாகவே போயிட்டு எல்லா வேலையும் பார்த்து வீடெல்லாம் பிடிச்சி செட் பண்ணதுக்கப்புறமா நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கீர்த்திகாட்ட சொன்னதுக்கப்புறமா கீர்த்திகாவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவருக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க மாப்பிள்ளை வேணான்னு இருக்கிறாரு. அது வேலு வந்து வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப்பில் ஒரு வீடை பார்த்து போயிடுறாருங்க. இது ஒரு லைன் வீடாம், சிங்கிள் வீடாக இருக்குமாங்க. இந்த லைன் வீடில் ஓனர் வீடு தான் ஃபஸ்ட்டு வீடாம். அதுக்கடுத்து ஒரு 3 வீடு இருக்குமா. இவங்க போனது 3வது வீடு. இந்த வீட்டுக்கு மேலே எல்லாருக்குமே காமன் டெரஸ் தானாங்க, ஒரே பெரிய டெரஸாம். ஆனால் வீடு தனித்தனி வீடாம்.
எல்லார் வீட்டுக்குள்ளே இருந்தும் டெரஸுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குமாங்க. இப்போது ஓனரோட ஹஸ்பண்டுக்கு வந்து கை கால்லாம் வந்து ஒரு மாதிரி வராதாங்க, வாய் பேசவும் வராதான். அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாராம், அவருக்குமே வாய் பேச வராதான், கை கால்லாம் ஒரு மாதிரி ஓனருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கும் இருக்குமாங்க. இதெல்லாம் இவங்க கேட்டுக்கல, எப்படி ஆச்சு என்ன ஏதுங்கிறலாம் ஒரு அந்த அளவுக்கு கேட்டுக்கல. கிருத்திகாவுக்கு இப்போ 7 மாதமாங்க. இந்த டைமில் வேலு அந்த சென்னையில் பிடிச்சிருக்க வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு போகிறாரு. அவரே வந்து காரில் கூப்பிட்டு போகிறாரு. இந்த வீடு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாக தாங்க இருந்திருக்குது கிருத்திகாவுக்கு. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் கேட்டு ஒன்று இருக்குமாங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வந்தால் ஃபஸ்ட்டு இருக்கதே அந்த ஹவுஸ் ஓனரோட வீடு தான். அதுக்கடுத்து ஒருத்தர் இந்த கை கால் ஒரு மாதிரி இருக்குன்னாங்க இல்லையா, அவரோட வீடு. அதுக்கு அடுத்த வீடு தான் கிருத்திகா இருக்கிற வீடு, அதாவது கிருத்திகா தங்க போகிற வீடு. இப்போ ஓனர் வீடை தாண்டி தான் அவங்க உள்ளேயும் வரணும், வெளியே போகணுன்னாலும் ஓனர் வீடை தாண்டி தான் வெளியே போகணும். இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. ஹாலை ஒட்டி ஒரு ஓப்பன் கிச்சன் இருக்குமாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு காமன் டாய்லெட் இருக்குமா. மெயின் டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குமாங்க. அதுதான் இவங்களோட மாஸ்டர் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூமோட. கிருத்திகா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பால் காய்ச்சுறாங்க. ஆல்ரெடி வேலு இந்த வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டாரு, ஆனால் பால் காய்ச்சல எல்லா ஃபர்னிச்சரையும் வச்சுட்டாருங்க. இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறமா முறைப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிருக்கிறாங்க. நல்லபடியாக தான் ஒரு 3 மாதம் போயிருக்குதுங்க. 9 மாதம் நிறகர்ப்பிணியாக இருக்கும்போது மறுபடியும் அவங்கள கூட்டு போயிட்டு வேலூர்லேயே விட்டுறாரு வேலு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ஊரில் வச்சே வளகாப்புலாம் பண்ணி முடிச்சுட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இங்கே கூட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு கிருத்திகாவை மட்டும் அவங்களோட வீட்டில் போய் விட்டுறாரு. இப்போது அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமோ இல்லை எந்த ஒரு தடங்களோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. குழந்தையும் நல்லபடியாக பிறந்துருது. பிறந்ததுக்கப்புறமா ஒரு 2 மாதம் கழிச்சு, குழந்தை பிறந்து 2 மாதம் கழிச்சு மறுபடியும் இதே வீட்டுக்கு கிருத்திகா வராங்க குழந்தையை தூக்கிக்கிட்டு. இவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அமானுஷ்யமே ஆரம்பிக்குதுங்க. கை குழந்தை நைட் ஆனாலே அழுக ஆரம்பிப்பானாங்க. சீலிங்கை பார்த்து அழுக ஆரம்பிப்பானா. குழந்தை அழுகிற சத்தத்தில் கிருத்திகாவும் எந்திரிப்பாங்களாங்க. இவங்களோட காம்பவுண்டில் அந்த லைன் வீட்டில் 10 மணிக்கெலாம் எல்லாருமே கப்சுப்புன்னு தூங்கிடுவாங்களாம். யாருமே வெளியே வர மாட்டாங்களாம், மொட்டை மாடிக்கு வர மாட்டாங்களாம், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காதான். ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குமா ஏரியாவே. ஆனால் குழந்தை அழுகும்போது டைம் பார்க்கும்போது 11 மணி ஆகும். இந்த டைமில் இவங்களோட டெரஸ் இருக்கு இல்லையா, காமன் டெரஸ், அதில் ஒரு ரூம் இருக்குமாங்க. அதில் இவங்க ஹவுஸ் ஓனரோட பையனும் அவங்களோட மருமகளுமே வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே டியூப்ளெக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா. அங்கே தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அங்கே தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் பையனோட ஜிம் பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, எக்யூப்மெண்ட்ஸ்லாம், அதெல்லாம் அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே தான் போட்டு பூட்டி வச்சுருப்பாங்களாம். வெளியே ஒரு ஊஞ்சலும் வச்சுருப்பாங்களாம். அதை கட்டலை, அந்த ஊஞ்சலை வந்து மேலே கட்டலை, கீழே தான் வச்சுருப்பாங்களாம். அந்த ஊஞ்சல் சத்தம் நைட்டு 11 மணிக்கு கேட்குமாங்க. அந்த ஊஞ்சலில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்து ஆடினாங்கன்னா சத்தம் கேட்கும் இல்லையா. இந்த மாதிரி நைட்டு 11 மணிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க கிருத்திகா. அவங்க ஹஸ்பண்டையும் எழுப்பியிருக்கிறாங்க. ஏங்க ஏதோ தப்பாக இருக்குது, மேலே வந்து ஊஞ்சல் வந்து இல்லைங்க, கீழே தானேங்க வச்சுருந்தாங்க, இப்போ எப்படிங்க சவுண்டு வருதுன்னு சொல்லும்போது, மா நீ ஊருக்கு போன டைமில் மாட்டிட்டாங்கம்மா, பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களே அவங்க யாருன்னா ஆடிட்டு இருப்பாங்க. இல்லை ஏங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க நைட்டு 8 மணிக்கெலாம் அவங்க அம்மா தூங்க வச்சுருவாங்க, 11 மணிக்கு மேலே எப்படிங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா என்னம்மா கேள்வி இது, அதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா, பேசாமல் படுத்து தூங்குமான்னு சொல்லிடுவாராம். இவங்களுக்கு டவுட் வந்து அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா அந்த ஊஞ்சலை மேலே மாட்டவே இல்லையாங்க, கீழே தான் வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த ஊஞ்சல் சத்தம் எங்கேருந்து வந்துச்சு? அவங்க ஹஸ்பண்டுக்குமே அந்த சத்தம் வந்திருக்குது. அதுக்கு தான் அவர் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் இவங்க போய் பார்க்கும்போது அந்த ஊஞ்சல் இல்லைன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது அதையுமே அவர் அசால்ட்டாக எடுத்துக்கிறாருங்க. அம்மா காலையில் போயிட்டு கலட்டி வச்சுருப்பாங்கம்மா, நம்ம போய் கேட்க முடியுமா, ஏன் மாட்டுறீங்க, ஏன் கலட்டுறீங்க, நம்ம பொருளை அது விடு, இதெல்லாம் ஏன் பெருசாக்குறேன்னு சொல்லிட்டு விட்டுருவாராங்க. இப்படியே ஒரு 3 மாதம் போயிருக்குதுங்க. 6.5 மாதம் இருக்குமா அவங்களோட குழந்தைக்கு. இந்த டைமில் அந்த பையன் தவக்கிற வயசு. இந்த கிராலிங் டைமில் அந்த பையன் வந்து ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்து விளாண்டுட்டு இருக்கிறான்னா அந்த பையனோட பிஹேவியரே அதானா. அதாவது ஓரமாக உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அவர் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பாராம், இங்கே வரமாட்டாராம் எங்கேயுமே. அப்படி பொம்மையெல்லாம் போட்டு வச்சுட்டு இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது சூடாக காஃபியை போட்டு அந்த டீப்பாய் மேலே வச்சுட்டு இவங்க கிச்சனுக்குள்ளே போய் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போயிருக்கிறாங்க. இந்த டைமில் அந்த பையன் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக தவழ்ந்து வந்தான்னு தெரியலையாங்க. தவழ்ந்து வந்த பையன் அந்த டீ கப்பில், அந்த காஃபி கப்பில் கையை வச்சிருக்கிறாப்புல, கையை வச்சுன்னு சுடுதுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருக்காப்புல. தட்டி விட்டோன்னையும் அந்த பையன் மேலே ஃபுல் காஃபியும் கொட்டி உடம்புல பாதி இது வெந்து போயிருக்குதுங்க. இந்த இடம் ஃபுல்லாக
இந்த நெக்கில் இருந்து ஸ்டொமக் வரைக்கும் ஃபுல்லாக காஃபி கொட்டி வெந்துருச்சாங்க. அந்த பையனுக்கு இப்போ வரைக்குமே அந்த மார்க் இருக்குதான். அதை எனக்கு ஃபோட்டோவாகவே சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட்டு நான் அதை போட விரும்பலை. ஏன்னா அதை பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு அதை நான் போட விரும்பலை. அந்த பையனோட முகத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் போடுறேன். இதை வேணால் நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாங்கள் தானே, எங்களோட கவனக்குறைவுனால தான் எங்கள் குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்களால் ஏற்றுக்க முடியல ஒரு சில விஷயங்கள் மட்டும். அங்கே உட்காந்து இந்த பையன் எப்படி திடீர்னு இவ்வளோ சீக்கிரமாக வந்து இங்கே வருவான்னு தெரில. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்காதாங்க. இவங்க இப்படி வச்சுட்டு உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்குது. இது எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே சரியான தூக்கம் கிடையாது. ஏன்னா நைட் ஆனாலே மேலே யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரியான சத்தங்கள், இந்த ஊஞ்சல் ஆடுற சத்தம், இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இதுக்கு நடுவில் இந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, ஒரு பொம்பளை தான் வந்து ஹவுஸ் ஓனர். ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி வாய் பேச முடியாதுங்கிறனால இவங்க தான் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் காலையில் ஒரு 7 மணிக்கு வந்து மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஆனால் கிருத்திகாவோட ஹஸ்பண்ட் வேலு காலையில் 5:30 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவாராங்க. 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே அவர் வேலைக்கு கிளம்பிடுவாராம் வெள்ளனையே. ஸோ இவங்களுக்கு ஒரு கீ கேட்டதுக்கே ரொம்ப நாள் கழித்து தான் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? நீங்கள் வந்து 6:30 மணிக்கு மேலே போங்க, இல்லை 7 மணிக்கு மேலே போங்க. என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒர்க்குக்கு போகும்போது நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க பின்னாடி போங்க, நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்களும் எனக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் கீயே கொடுத்துருக்குது அந்த பொம்பளை. சரின்னு சொல்லிட்டு கீ வாங்கிட்டு அவங்க போகும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் 4:30 மணிக்கெலாம் ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து இந்த பெல் அடிக்கிற சத்தம், சாமி கும்பிட்ற அந்த அட்மாஸ்பியர் இருக்குமாங்க, சாம்பிராணி புகைலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்களாம் விடிய காலையில் 4:30 மணிக்கு. ஆனால் அவங்களோட கதவை திறந்துட்டு அந்த மெயின் கேட்டுக்கு வர்றது 7 மணி 8 மணிக்கு தானா. சாமி கும்பிட்றவங்க 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு ரெகுலராகவே 4:30 மணிக்கு விடிய காலையில் எந்திரிக்கிறவங்க எதுக்கு காலையில் 8 மணிக்கு மேலே எல்லாரையும் வெளியே போகணும், இன்னும் 6 மணிக்கு மேலே வெளியே போங்க, நான்லாம் கீ தர மாட்டேன்னு சொல்லணும்? இது ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருந்திருக்குதுங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்கவும் முடியலை. ஏன்னா ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்சம் கரரான பொம்பளைங்கிறனால எதுவுமே கேட்கல. இவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருந்துருக்குறாங்க. நைட்டு ஒரு 9 மணிலேருந்து 9:30க்குள்ளே சில டைமில் 10 மணிக்கு மேலே கூட இதே பூஜை சத்தம் கேட்குமா. ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு மணிலாம் ஆட்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்களாம் நைட்டு. இப்போ இவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சாமி கும்பிட்றது அவங்க வீடு, அவங்க சாமி கும்பிட்றாங்க, அவங்களோட குல வழக்கம் என்னன்னு நமக்கு தெரியாது, நம்மளாம் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அது மாதிரி டெரஸில் அந்த ரூமில் ஏதோ ஒன்று இருக்குது. இந்த மொத்த அப்பார்ட்மெண்ட், இந்த மொத்த காலனிலையுமே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதை மறைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்தது, அடுத்தடுத்து குழந்தைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி அவங்க குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகிறது, எதனா ஒன்று வந்துக்கிட்டே இருக்குமா. இந்த டைமில் தான் செகண்ட் ப்ரெக்னென்சி ஆகிருக்கிறாங்க கிருத்திகா. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் கன்ஃபார்ம் பண்ணலான்னு போகிறப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைம்மா, அது தெரிலம்மா, இன்னுமே தெரில, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி அறிகுறி இல்லை, ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க. கிருத்திகாவோட ஃபஸ்ட்டு பையன் பிறக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கலையாங்க, அசம்பாவிதங்கள்லாம். ஆனால் இந்த பையன் வயிற்றில் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே அடுத்தடுத்து அவனை கன்ஃபார்மும் பண்ண முடியலை. அதே நேரத்தில் வீட்லேயும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இவங்க கிச்சனில் இருக்கும்போது ஹாலில் யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு. அப்புறம் வழக்கம் போல் நைட்டு தூக்கம் இல்லாமல் மேலே வந்து அந்த சத்தத்திலேயே வந்து டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறது. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எதனா சின்ன சின்ன சண்டைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அடுத்தடுத்து அந்த பையன் இருக்கிறான் இல்லையா, மூத்த பையனுக்கு உடம்புல எதனா ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு மெடிக்கல் செலவு, இப்படி வரிசையாக நடந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் போய் டாக்டரை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை ஃபார்ம் ஆகிருக்குதுமா, ஆனால் இந்த குழந்தைய வந்து நீங்கள் அபார்ஷன் பண்ணுறது தான் நல்லது, சில விஷயங்கள்லாம் இன்னும் உருவாகலை, ஸோ நீங்கள் வந்து அபார்ஷன் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம்னு சொல்லி நமக்கு நடந்த மாதிரியே அவங்களுக்கும் அபார்ஷன் நடந்திருக்குதுங்க. அபார்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட குழந்தைய. இதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் குழந்தை அபார்ட் ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு கஷ்டம், இன்னொரு பக்கம் இருக்கிற குழந்தைக்கும் அடுத்தடுத்து எதனா மெடிக்கல் செலவு வச்சுக்கிட்டே இருக்குது. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் டெவில்ஸ் கிச்சன் பார்த்துருக்குறாங்க. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை முன்னாடியிலேருந்தே பார்ப்பாங்களாம். நான் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சனில் எங்களுக்கு அந்த போரூர் கார்டன் வீட்டில் அமானுஷம் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பேனா,
அவங்களுக்கு அந்த வீடு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நமக்கும் டிட்டோ அதே மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே பாருங்களேன் அவங்களுக்கும் நமக்கும் ஒரே மாதிரியே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களாம். இப்போ டெவில்ஸ் கிச்சனில் நான் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறமா அந்த 35-36 பொருட்கடன் வீடு இருக்கு இல்லையா, அதை பற்றி சொன்னதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த வீடியோவை காட்டி இப்போ 1 மாதத்தில் அவங்களும் அந்த வீடை காலி பண்ணுறாங்களாம். இதுக்கு நடுவில் அவங்க நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. நம்மளை மாதிரியே, எங்களை மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. ஏரியா ஸ்ட்ரீட் டாக்ஸ் எதுவுமே இவங்களோட கேட்டை தாண்டி உள்ளே வராதாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம், டிட்டோ அதே மாதிரியே இருந்துச்சு எனக்கு இவங்க சொல்லும்போது. ஏரியா ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இந்த ஓனர் கேட், அந்த மெயின் கேட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி அந்த காம்பவுண்டுக்குள்ளே வராதாங்க. அப்பப்போ இவங்களோட காம்பவுண்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குமா, அந்த லைன் வீடுங்களெல்லாம் பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குமா. நைட் நேரமாக இருக்கட்டும், காலையிலையாக இருக்கட்டும், எப்பப்பெல்லாம் அதுங்களுக்கு போர் அடிக்குது அப்போலாம் வந்து குலைக்குமா என்னன்னு தெரியலையாங்க. ஆனால் வந்து குலைச்சிட்டு போகுமா. ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு நடக்கிற விஷயங்களெல்லாம் வச்சு அவங்க ஒரு தடவை கேட்கும்போது அவங்க சரியான ரெஸ்பான்ஸே பண்ணலையா. இப்போது அந்த வீடை வந்து காலி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்து எனக்கு தெரிஞ்சு மேபி இந்நேரம் அவங்க அந்த வீடை காலி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்மளோட ஸ்டோரியை சொல்லும் போதே அதில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, கீழே சில தர்கு பாய்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஏன்பா அந்த வீட்டில் வந்து நீ வந்து எதனா ஒரு இதாக இருக்கும், அதை வந்து நீ சொல்கிறதுக்கு இப்படி பேய் வீடுன்னு சொல்லுவியா அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நான் அந்த வீட்டில் எங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ மெசேஜ் வந்துருக்குதுங்க வீடுங்களை பற்றியே. இப்போவும் நிறைய பேர் நான் அந்த மாதிரி வீட்டில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லை, அது என்னோடய சொந்த வீடு அப்படின்ட்டுலாம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க. இதில் நான் சொன்ன நேம்ஸ் எல்லாமே கற்பனை பெயர்கள் தான். கிருத்திகாங்கிறது அவங்க பேர் கிடையாது, வேலுங்கிறது அவங்க ஹஸ்பண்ட் பேர் கிடையாது. ஆனால் இந்த உண்மை சம்பவம் தாங்க இது. ஊரோட பேரையோ அவங்களோட பேரையோ மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி எதனா அமானுஷ்யங்கள் நடக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே 2 பேஜையுமே வந்து ஃபாலோ கொடுத்துருங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை விட ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.